அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். குரு பயிற்சி 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஓராண்டு காலத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆவதால் ஆண்டு கிரகம் என அழைக்கப்படுது. 2024ஆம் ஆண்டில் மே 1ஆம் தேதி பகல் 12:59 மணிக்கு மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். அதாவது குருவின் பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட தன்னுடைய பார்வை பலனால் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர் குரு பகவான். குரு தனது 5, 7, 9 ஆகிய இடங்களுக்கு சுபபலனை தருவதோடு குருவின் 9ஆம் பார்வை மிக சிறப்பான பலன்களை அள்ளி தருவார். ரிஷபராசியில் குரு பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, குரு பகவான் ரிஷபத்திலிருந்து எந்தெந்த ராசிக்கு பார்வையை பதிக்கிறார் என்பது முக்கியம். 5ஆம் பார்வையால் குரு கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையால் விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையால் மகர ராசியும் பார்வை பலனை தருகிறார். குரு பாதகத்தை தருவாரா? தேவர்களின் குருவாக இருப்பவர் பிரகஸ்பதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான். குரு என்பவர் ஆசிரியர். அதனால் ஒருபோதும் எந்த ராசிக்கும் கெடுதலை தரக்கூடியவர் அல்ல. அதே சமயம் ஆசிரியர் தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவும் தவறு செய்கிறவங்களை திருத்துவதற்காகவும் அவர் ஆசிரியர் செய்வதைப் போல சற்று கடிந்து கொள்வார், திருத்த முயல்வார். அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு அவர் கெடுதல் செய்வது போல தோன்றும். ஆனால் குருவின் செயல்பாடு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். குரு ஆட்சி, உச்சம், நீசம். குரு பகவான் தனுசு மற்றும் மீனராசியில் அதிபதியாக இருக்கிறார். சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசியில் உச்சம் பெறுகிறார். சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசியில் நீசம் அடைகிறார். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக உள்ளார். பிரகஸ்பதி எப்படி தேவர்களுக்கு குரு ஆனார் என்ற செய்தியை பார்க்கும் பொழுது, மும்மூர்த்திகளின் படைக்கும் தொழிலான செய்யக்கூடியவர் பிரம்மன் சப்த ரிஷிகளை உருவாக்கினார். அவர்களில் ஆங்கீஸ்வரர் என்பவரும் ஒருவர். இந்த ஆங்கிரீஸ் ரிஷிக்கு 3 புதல்வர்கள் தோன்றினார்கள். இவர்களில் ஒருவர் பிரகஸ்பதி. இவர் 4 வேதங்கள், 64 கலைகள் என பல விஷயங்களை கற்றுத்தேர்ந்தவர். எப்போதும் தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியவராக திகழ்ந்தார். பின்னாளில் இவர் தேவர்களுக்கு குரு தேவர் ஆனார். சமூகத்தில் எப்படிப்பட்ட மோசமான சூழலில் யார் ஒருவர் தரமான கல்வியை பெற்று சமூகத்தில் மதிக்கக்கூடிய நபராக மாறுகிறாரோ, அதற்கு காரணமே ஒரு ஆசிரியர் அமைகிறாரோ, அதே போல நவகிரகங்களில் மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர் குரு பகவான். இந்திரனுக்கு நிகர் குரு. புராணத்தில் யார் ஒருவர் இந்திரனாக வேண்டுமென்றால் அவர் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துடன் 100க்கும் மேற்பட்ட அசுவ தேவதை யாகத்தை செய்திருக்க வேண்டும். அதில் சிறந்தவரையே இந்திரன் என்னும் தேவர்களுக்கு எல்லாம் தலைவனாக முடியும் என்று குறிப்பிடப்படுது. அதே போல 4 வேதங்களையும் அனைத்து கலைகளையும் கற்று பல யாகங்கள், ஹோமங்களை செய்து மற்றவங்களுக்கு நன்மை சுப விஷயங்களை செய்கிறாரோ அவர்தான் தேவர்களின் குரு என்னும் அந்தஸ்தை பெற முடியும். அப்படி வேதங்களை கற்று பல யாகங்களை செய்து தேவர்களுக்கு எல்லாம் குரு எனும் அந்தஸ்தை பிரகஸ்பதி பெற்றுள்ளார். அதோடு கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது மீனத்தில் ராகு,
கன்னியில் வந்து கேது என்ற அமைப்பும் கும்பத்தில் சனி இருக்கும் என்ற அமைப்பும் காணப்படுது. குரு பயிற்சி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மகர ராசி. சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, நீங்கள் வாதாடுவதில் வல்லவர்கள். இந்த குரு பயிற்சியில் மந்தமான நிலை மாறும். தெளிவாக திட்டமிட்டு உடனுக்குடன் செயல்படுவீங்க. உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு மன உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுப்பீங்க. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும். வசீகரமான பேச்சு மிடுக்கான நடையும் உங்களின் தன்னம்பிக்கையை பறைசாற்றும். கிடைக்க வேண்டியவை தானாக கிடைத்துவிடும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இல்லத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தைகள் பிறந்து வம்சம் விருத்தியாகும். குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் முழுமையான ஆதரவை தந்து உங்களின் கைகளை பலப்படுத்துவாங்க. அதே நேரம் எதிலும் அவசரமும் பரபரப்பும் வேண்டாம். தவறு செய்கிறவங்கள்ட்ட கூட்டு சேர வேணாம். அவர்களிடமிருந்து சுமூகமாக விலகிவிடணும். கடினமான உழைப்புக்கு நடுவே சற்று ஓய்வெடுத்து கொள்ளணும். மற்றபடி முன் அறிமுகம் இல்லாதவங்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பண வசதிக்கு எந்த குறையும் ஏற்படாது. என்றாலும் கடினமாக உழைக்க வேண்டியது வரும். சிலருக்கு அனாவசிய செலவுகள் செய்ய நேரிடலாம். அதனால் மனசோர்வுக்கு ஆளாகாமல் உங்கள் வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்தணும். உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்கிறனால கவனம் தேவை. உற்றார் உறவினர்கள் ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு கூட பெருசுப்படுத்தி விடுவாங்க. எனவே அவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்குங்க. பிள்ளைகளுக்கு சிறிது பின்னடைவு ஏற்படும். செய்தொழிலில் அகலக்கால் வைக்க வேணாம். மற்றபடி கோயில்களில் நடைபெறும் விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீங்க. சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட பிணக்குகளை பேசி தீர்த்து கொண்டு உறவுகளை புதுப்பித்து கொள்வீங்க. உத்தியோகஸ்தர்களின் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் சற்று காலதாமத்துடனே பரிசீலிப்பாங்க. எனவே பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ளணும். மற்றபடி முடிவு சாதகமாகவே அமையும். வேலையில் திருப்தி காண்பீங்க. வெளியூர் பயணங்களை செய்வீங்க. சக ஊழியர்களுக்கு உதவிங்க. இதனால் அலுவலகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும். வியாபாரிகளுக்கு முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய வியாபாரம் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். சிறிய சிரமங்களுக்கு பிறகே புதிய குத்தகைகள் கிடைக்கும். சிலருக்கு கால்நடைகளால் நல்ல லாபம் கிடைக்கும். பால் வியாபாரம் நல்லா நடக்கும். அரசியல்வாதிகள் புதிய முயற்சிகளை செயல்படுத்துவீங்க. மேலிடத்தின் ஆதரவு இருக்கிறதுனால புதிய பதவிகளை பெற்று மகிழ்வீங்க. உங்களின் புகழும் செல்வாக்கும் உயரும். தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. கலைத்துறையினருக்கு பழைய ஒப்பந்தங்களை முடித்து கொடுப்பதில் சிரமங்கள் ஏற்படும். ரசிகர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். அனைத்து விஷயங்களையும் நல்லா முடித்து விடுவீங்க. அதே நேரம் கடினமாக உழைக்க வேண்டியது வரும். உங்களின் விடாமுயற்சியை சக கலைஞர்கள் பாராட்டுவாங்க. அவர்களால் சில வாய்ப்புகளும் கிடைக்கும். பெண்மணிகள் கணவரால் பாராட்டப்படுவீங்க. இதனால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கும். அவர்களை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க. மாணவ மொழிகள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க. பெற்றோரின் ஆதரவுடன் உங்களின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நண்பர்கள் உதவி செய்வாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். இந்த குரு பயிற்சியால் பணம் கையாளும் போது கவனத்துடன் இருக்கிறது நல்லது. எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். குழந்தைகளின் கல்வி பற்றிய கவலை குறையும். எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் நீங்கும். எதிர்ப்புகள் அகலும். உங்கள் பேச்சில் இனிமையால் எடுத்த காரியம் கைகூடும். சுப பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது திருவோணம். இந்த பயிற்சியால் தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலையாக அலைய வேண்டியது இருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். குடும்பத்தினரிடம் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும். மற்றவங்களை ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது அவிட்டம் 1, 2 பாதங்கள். இந்த குரு பயிற்சியால் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவங்க மீண்டும் வந்து சேருவாங்க. மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்நோக்கி இருக்கும் சவால்களை முடிப்பீங்க. சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கும் வாய்ப்புகளை பெறுவீங்க. உங்கள் திறமைகளை அவங்கள்ட்ட எடுத்துக்காட்டுவதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பொறுப்புகள் மாறும். அதிக கவனத்துடன் பொறுப்புகளை கையாள வேணும். மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும்.
அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரிகாரம். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும், மனதில் தைரியம் அதிகரிக்கும். சிறப்பு பரிகாரம்: அருகம்புல்லை அருகில் இருக்கும் விநாயகருக்கு சாத்தி வழிபடணும். சொல்ல வேண்டிய மந்திரம்: ஓம் ஸ்ரீம் கணபதியே நம என்ற மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்லணும். அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்ட கோரைகள்: சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். அதிர்ஷ்ட திசைகள்: கிழக்கு, வடக்கு. அதிர்ஷ்ட கிழமைகள்: திங்கள், செவ்வாய், வெள்ளி. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது குரு பயிற்சி பலன்களில் மகர ராசி பற்றி தான் நாம் பார்த்தோம்.